ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஐ ஆம் கோயிங் டு அப்படிங்கிற வாக்கிய தொடக்கத்தை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளார உங்களாலேயும் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது போல் மேலும் வர வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. மை நேம் இஸ் ஜோ. ஐ டீச் இங்கிலீஷ் அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஐ ஆம் கோயிங் டு அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த சொல்ல போகிறேன் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்குது. அதாவது எதிர்காலத்தில் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ ஆம் கோயிங் டு அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு, நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு டூ திஸ். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு டெல் அ ஸ்டோரி. இந்த ஐ ஆம் கோயிங் டு அப்படிங்கிற வாக்கியத்தை சுருக்கி ஐ ஆம் கான அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் கான டெல் யூ அ ஸ்டோரி. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இப்போது இந்த ஐ ஆம் கோயிங் டு அப்படிங்கிற வாக்கியத்தை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். வாய் விட்டு ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் ஒன். நான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோன ஸ்டடி அல்லது ஐ ஆம் கோயிங் டு ஸ்டடி. இப்போ இந்த வாக்கியங்களை எப்படி அமைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அடுத்து வர்ற எல்லா வாக்கியங்களையும் என் கூட சேர்ந்து நீங்களே அமைக்க ட்ரை பண்ண போகிறீங்க. செகண்ட் ஒன். நான் உடற்பயிற்சி செய்ய போகிறேன். இந்த வாக்கியத்தை அப்படியே இங்கிலீஷில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே தான். ஐ ஆம் கோயிங் டு எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னால் உடற்பயிற்சி. தேர்ட் ஒன். நான் சாப்பிட போகிறேன். இதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் கோன ஈட். அடுத்து நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் கோன ஸ்லீப். ஐம் கோன ஸ்லீப். ஃபிஃப்த் ஒன். நான் பேச போகிறேன். நான் பேச போகிறேன். இதுக்கு என்ன வரும்? முயற்சி பண்ணுங்கள். ஐ ஆம் கோன ஸ்பீக். ஐ ஆம் கோன ஸ்பீக். அடுத்து நான் எழுத போகிறேன். நான் எழுத போகிறேன். இதுக்கு என்ன வரும் கண்டுபிடிங்க. ஈஸி தான். ஐ ஆம் கோன ரைட். ஐ ஆம் கோன ரைட். அடுத்து நான் சமைக்க போகிறேன். நான் சமைக்க போகிறேன். இதுக்கு ஐ ஆம் கோன குக். ஐ ஆம் கோன குக். அடுத்து நான் விளையாட போகிறேன். நான் விளையாட போகிறேன். இதுக்கு என்ன வரும்? ஈஸி தான். ஐ ஆம் கோன ப்ளே. ஐ ஆம் கோன ப்ளே. அடுத்து நான் தூங்க போகிறேன். நான் தூங்க போகிறேன். இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். ஐ ஆம் கோன ஸ்லீப். ஐ ஆம் கோன ஸ்லீப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லாருமே நீங்கள் ஈஸியாக கற்றுக்குவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பட் இதை பேசி ரிப்பீட் பண்ணும்போது இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயில் வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி ஹோம்ஒர்க். நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் வர வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I will see you in the next video. Bye.